சொன்னாங்களே, இன்னும் 10 வருஷத்துக்கு திமுக ஆட்சியில இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார். 10 வருஷம் திமுக ஆட்சியில இருந்தா தமிழ்நாடே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சான்னா வைக்காட்டேன், தமிழ்நாடே இருக்காது, காலி, போயிந்தி, கான். வலிமையான கூட்டணி வேண்டுமா இல்லையா? தமிழ்நாட்டில் கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகிறது. 1967 இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுக உட்பட கூட்டணி சேர்ந்துதான் வெற்றி பெறுகிறார்கள். தனியாக களம் சந்திக்க எந்த கட்சியும் தயாராக இருந்ததில்லை. எங்க ஊர் பக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருக்கோஷ்டியூருடைய ஸ்தல புராணம் வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு பெரிய அசுரனை எதிர்ப்பதற்கு சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் கூட்டணி சேர்ந்து எதிர்த்தார்கள் என்பதுதான் திருக்கோஷ்டியூரை. சிவனுக்கும் பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்குமே கூட்டணி தேவைப்படுதுன்னா அதிமுக பிஜேபிக்கு கூட்டணி வேண்டாமான்றதான் என் கேள்வி. ஒரு அசுரனை எதிர்க்கிறதுக்கே கூட்டணி வேண்டுது, திமுக மாதிரி அசுரனை எதிர்க்கிறதுக்கு எத்தனை கூட்டணி வேணும்? கண்ண பரமாத்மா என்ன சாதாரண ஆளா? பூதகின்ற அரக்கியை கொல்ல தெரிந்த கண்ணனுக்கு, கோவர்த்தனகிரி மலையை எடுக்க தெரிந்த, கையில தூக்க தெரிந்த கண்ணனுக்கு, அவங்க அம்மா வெண்ணப்பானையில வச்சிருந்த உரிப்பானையில வச்சிருந்த வெண்ணெய் எடுக்க தெரியாதா என்ன கண்ணனுக்கு? கண்ணன் என்ன பண்றாரு? 4-5 பேரை கூப்பிடுறாரு, கூட்டணி சேர்க்கிறாரு. ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் ஏறி போய் அந்த வெண்ணெய் எடுக்கிறாருன்னா, உரிப்பானையில வச்சிருக்கிற வெண்ணெய் எடுக்கிறதுக்கே கூட்டணி வேணும்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு கூட்டணி வேணுமா வேணாமான்னு அந்த வாசகர்கள் நான் கேட்கிறேன். வேணும்ல? எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். பிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட்ங்கிறதா அரசியலினுடைய பாலபாடம். பிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட். இன்னைக்கு தமிழகத்தின் எதிரி, இந்தியாவின் எதிரி, இந்துக்களின் எதிரி திமுக தான். அந்த எதிரியை அகற்றுவதா 2026 நமக்கு வேலை. அதுதான் திருப்பரங்குன்றம் நமக்கு சொல்கிற செய்தி. திருப்பரங்குன்றம் மலையில என்ன பிரச்சனை? மலை உச்சியில ஒரு தீபத்தூண் இருக்குங்க. அந்த மலையவே சிக்கந்தர் மலைன்னு சொல்றான். எப்படி சிக்கந்தர் மலை? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடின திருமுருகாற்றுப்படையில நக்கீரன் சொல்றான், இந்த மலை உனக்கு சொந்தம்டான்னு பாடப்பட்ட திருமுருகாற்றுப்படை 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அங்கே எப்படி சிக்கந்தர் வந்தாரு?